எக்ஸாம்பிள் 1.17 ஃபுல்லுமே இன்டிஜர்ஸோட மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டிஜர்ஸோட மல்டிப்ளிகேஷனில் மொத்தமே ஒரு 4 டைப் தான் இருக்குது. என்னதுன்னா, நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் இன்னொரு பாசிட்டிவ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லைனா ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லைனா ஒரு நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லைனா 2 நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஒரு டிப்ஸுமே ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா, சைன் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருந்த போகுது. இங்கே பார்த்திங்கன்னா நெகட்டிவும் சேமாக இருக்குது, மேலே பாசிட்டிவும் சேமாக இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ். இதுவே 2 சைனில் ஏதாவது ஒரு சைன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது இது சைன் மாறி இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ் வரப்போகுது. இது ஏன் இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே டேபிள்ஸ் தெரியும். எதுனா 3 2s 6 இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போ வந்து 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 2 கிடைக்கும். 2 2s நம்ம வந்து 4ன்னு சொல்லி கிடைக்கும். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 மைனஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 மைனஸ் பண்ணணும். அதேமாதிரி நம்ம இந்த ப்ராசஸை கொண்டு போய்ட்டு இருப்போம். இன்னொன்று 1 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1 2s 2 0 × 2 பண்ணும்போது 2லேருந்து -2 பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் 0 கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய ஒரு ரூலு. எந்த நம்பர் கூட 0 வைப்பதுனாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 0லேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம், நமக்கு ஆன்சர் வந்து -1 கிடைக்கும். 0லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து -2 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நெகட்டிவையும் ஒரு பாசிட்டிவையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. இதை தான் நம்ம வந்து செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, அதாவது என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு நெகட்டிவையும் ஒரு பாசிட்டிவையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து நெகட்டிவ் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இதை வச்சு நம்ம இப்போ வந்து சைன் சேமாக இருக்குது, அதாவது நெகட்டிவும் ஏன் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ 3யையும் -2வையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம படிச்சிருந்தோம், ஒரு நெகட்டிவையும் ஒரு பாசிட்டிவும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து 1 மைனஸ் பண்ணுவோம். 2 × -2 = -4 கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் +2 ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் -2 ஆகிருந்து இந்த ட்ரிப்பு +2 ஆகிருக்கு. இப்போ அதுமாரி 1 கழிச்சிட்டு வந்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 ஏறிட்டு வருது. 0 × -2 ஆன்சர் 0 கிடைக்கும். அகெயின் நமக்கு இந்த கண்டிஷன் 1 டைம் சால்வ் ஆகிட்டு 0 கூட எந்த நம்பர் கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் இப்போ எதுக்குனாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். அண்டு 0ல் வந்து -1 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து -1 கிடைக்கும். -1 கூட -2 மல்டிப்ளை பண்ணால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பேட்டர்ன் கிளியராக இருக்குது. +2 ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ 0லேருந்து 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து +2 தான் கிடைக்கும். இது மூலமாக நம்ம வந்து லாஸ்ட்டு, அதாவது 4வது லைனை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெகட்டிவையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான் சொல்லிட்டு. இப்போ இங்கே படித்ததை வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.17 உள்ள எல்லா சம்மையும் சால்வ் பண்ணுவோம். நம்ம வந்து 5th சம்லேருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எனக்கு நம்ம அதுதான் ஈஸியாக மாதிரி சால்வ் தோணுது. 999 × 0 நம்ம படிச்சிருந்தோம். எந்த நம்பர் கூட 0வை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 தான். இதை வந்து ஒரு ரூலாகவே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏங்கிற வேரியபிள்னு வச்சுக்கோங்க. எந்த வேரியபிள் கூட இல்லை எந்த நம்பர் கூட 0வை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 தான். அடுத்து 4வது சம் பார்க்கலாம். 15 × 5 இது சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். 2 பாசிட்டிவ் நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 டேபிள் தெரிஞ்சால் ஈஸியாக அப்படி போற்றலாம். 15 × 5 வந்து 75. அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்திருக்கு. -5 +12 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்துச்சுனாலும் நமக்கு ஆன்சரில் வந்து கன்ஃபார்ம் நெகட்டிவ் வரப்போகுது. 12ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 5 10
6. ஸோ 60 அப்படியே போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து -60 தான் தேர்ட் சம்முக்கான ஆன்சர் இருக்குது. செகண்ட் சம்லேயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஆன்சரில் நெகட்டிவ் வரப்போகுது. ரிமைனிங்காக அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டா ஆன்சர் இருக்க போகுது. 12க்கு 2 1 18 18 19. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் -1920 தான். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து நம்ம 2 நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். சைன் சேமாக தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதில் ப்ளஸ் ஆன்சரில் பாசிட்டிவ் தான் போகுது. இப்போ நம்ம 35யும் 11யும் மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு ஆன்சர் 35. ஸோ 5 8 385 தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இதேமாரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்களே உருவாக்கலாம். சம் வந்து நீங்களே ரேண்டமாக 2 நம்பர் எடுத்து அதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இன்டிஜர்ஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்.